சத்குருவே சரணம். ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். உன்னை கண்கலங்க வைத்த விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வோடு நான் வந்து இருக்கின்றேன். இந்த கணக்கம்பட்டியான் வந்து இருக்கின்றேன். யார் யாருக்காகவோ என் சாமி சிந்தித்து கொண்டு, யார் யாரையோ சந்தோஷப்படுத்த நினைத்து கொண்டு, யார் யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு, இப்பொழுது அவர்களின் வாழ்வே என்னவென்று தெரியாமல் என் சாமி இங்கு புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றது. அழாதே என் சாமி. இந்த அப்பன் இருக்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வரலாமா? உன் வாழ்க்கை நிலை என்னவென்று தெரியாமல் உன் எதிர்காலத்தை நினைத்து கொண்டுதானே நீ இங்கே வாடி தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் தவிப்புக்கெல்லாம் பதில் கொடுக்கத்தான் இந்த கணக்கம்பட்டியான் நான் வந்து இருக்கின்றேன். ஒன்று மட்டும்தான் உண்மை. 1000 தடவை யோசித்து முடிவு எடுப்பதை விட எடுத்த முடிவில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எதை செய்தாலும் என் முடிவினில் என் அப்பன் கணக்கம்பட்டியான் இருக்கின்றான் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு. மற்றவர்களுக்கு தகுந்த மாதிரி மாறாமல் நமக்கான இயற்கை குணத்தில், நமக்கான உறுதியான எண்ணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். மற்றவர்களுக்காக குணத்தை மாற்றினால் அது சிறிது நேரம்தான். உன்னுடைய தன்னலமும் சுயநலமும் இங்கு வெளிப்படுத்தக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய். அது உண்மைதான். ஆனால் பற்பல விஷயங்களும் சின்ன சின்ன எண்ணங்களும் உன்னை சிதைத்து கொண்டேதானே இருக்கின்றது. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரி, உனக்காக உன் கூடவே உறுதுணையாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும் வரை உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் உன் கணக்கம்பட்டியான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்ததெல்லாம் போதும், அனுசரித்து போனதெல்லாம் போதும். அதில் ஒன்றும் தவறில்லைதான். ஆனால் இதையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு இருக்காதே. அதையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டால் வாடிக்கையாகவே இருந்துவிடும் மற்றவர்களுக்கு நீ செய்வது. அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய மனதிலும் உறுதியாகவும் தெளிவாகவும் தைரியமாகவும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் லட்சியத்தில் இங்கு போராட முடியும். தனிமையோடு இருக்கின்றேன், எனக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நீ யோசிக்காதே. தனிமையை விட ஆகச் சிறந்த நண்பன் யாரென்று இங்கு உண்டோ? என் தங்கமே, உனக்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தனிமைப்படுத்தி இருக்கின்றேன். ஏன் தெரியுமா? இப்போதுதான் உனக்கு உன்னை யார் என்று புலப்படும் எண்ணம் உனக்கு வரப்போகிறது. நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற எண்ணம் இங்கு தெரிய வரப்போகிறது. சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் என்பதில் உறுதியாக இருக்கப் போகிறாய். உன் தன்னம்பிக்கை மேலும் மேலும் வளர்ந்து இனி கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். இனி எல்லா தடைகளையும் தாண்டி உன் கரும வினைகளை எல்லாம் அழித்து உனக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போகிறது. உன் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வாக இந்த கணக்கம்பட்டியானே இருந்து நீ கேட்டது கிடைக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் உறுதியோடு இரு. உன் மனக்கவலைகளை எல்லாம் நான் மறக்கடிக்க செய்துவிட்டு நீ கேட்டதற்கு மேலாகவே வெற்றி செய்தியோடு தான் இனி இந்த கணக்கம்பட்டியான் உன்னை வந்து சேருவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதாகவே நடக்கும்.